சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியம் தனது திருக்கோயில் மற்றும் சமய கல்லூரி திட்டத்திற்காக மாபெரும் மொய்விருந்து ஒன்றை நடத்தியது. நேற்றிரவு 7 மணி முதல் ஸ்லாங்கூர் ஷா அலாம் மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மண்டபத்தில் இந்த விருந்து நிகழ்வு நடைபெற்றது. 1000 பேர் பங்கேற்ற இந்த விருந்தில் விழா குழு தலைவர் சிவத்திரு ரவிச்சந்திரன் சுப்பிரமணியம், சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தின் தலைவர் டாக்டர் நாகப்பன் ஆறுமுகம், மலேசிய சைவ சமய பேரவை டாக்டர் பழனியப்பன் எட்டி கவுண்டர் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ரவிச்சந்திரன் தமது உரையில் வரும் நன்கொடைகள் பெரும் மாற்றத்திற்கான பெருங்கடலில் இணையும் பங்களிப்புகள் என வர்ணித்தார். By embracing love and service, we align ourselves with the divine grace of Lord Shiva. Charity, when offered from the heart, is not merely the giving of wealth. It is the sharing of blessings, a sacred act that creates a world where all can experience the divine. This institution will nurture the spiritual wisdom of our tradition while equipping our youth with modern knowledge and values needed to thrive in today's world. Likewise, the Shiva temple we aspire to build will be more than a place of worship. It will be a sanctuary, a spiritual refuge where devotees can sit solace, offer prayers and undergo inner transformation. Together, these establishments will serve as pillars of spiritual growth, cultural continuity and communal harmony. சைவ கல்லூரி அமைப்புக்கு 2012ஆம் ஆண்டிலிருந்தே திட்டமிட்டு ஈராண்டுகளுக்கு ஒருமுறை பேரவை மாநாடு நடத்தி தொடர் திட்டங்களை வகுத்து வருவதாக டாக்டர் பழனியப்பன் கூறினார். 2012 முதல் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடந்து வரும் பேரவையின் அனைத்துலக சைவ மாநாடுகளில் சைவ சமய கல்லூரி அமைக்கும் முடிவு விரிவாக ஆராயப்பட்டது. ஒவ்வொரு மாநாட்டிலும் 1000ற்கு மேல் கலந்து கொண்ட பேராளர்களால் சைவ சமய கல்லூரி அமைக்கும் திட்டம் வடிவமைக்கப்பட்டது. முனைவர் நாகப்பன் ஐயாவின் 400க்கும் மேற்பட்ட சித்தாந்த மாணவர்கள் நிதி திரட்டும் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர். இவர்களில் 20,000 மலேசிய ரிங்கிட் செலுத்திய 145 மாணவர்கள் அறவாரியத்தில் உறுப்பினராக ஆகியுள்ளனர். டாக்டர் நாகப்பன் சைவ கல்வி, நன்னெறி பண்புகள் மற்றும் நற்சிந்தனை தொட்டு பேசினார். இந்த சமய கல்லூரி என்பது, சைவ திருக்கோயில் என்பது உயிர்களை நேசிக்கவும் உயிர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கின்ற சைவ சித்தாந்தம் என்ற இந்த அறிவு துறையை நாம் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக சிவபெருமான், ஆளவாயங்கள், சொக்கநாத பெருமான் எங்களுக்கு இட்ட கட்டளையை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே இந்த பெரும் கூட்டத்தை திரட்டி உங்களுடைய அன்பினால், உங்களுடைய அறிவினால், உங்களுடைய நல் சிந்தனையினால் தயவு செய்து இந்த திட்டத்தை நீங்கள் முழுமையாக உங்கள் திட்டமாக, நமது திட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. இந்த கல்வியோடு நாம் சமயத்தை கேட்டு சொன்னால்தான் சமூகத்தில் உருமாற்றம் ஏற்படும். இந்த விருந்தில் முதன்மை நன்கொடையாக HMSK ஆர்கிடெக்சர் 2 லட்சம் ரிங்கிட்டை வழங்கியது. நாலேஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 1 லட்சம் ரிங்கிட்டும், பிரிமா ரக்கன் சன்றியான்புரா நிறுவனம் 1 லட்சம் ரிங்கிட்டும் வழங்கின. இத்திருப்பணியில் முதல் கட்டமாக ஆகம நெறி வலுவாமல் ஒரு சைவ திருக்கோயில் அமைகிறது. இந்துக்களின் திருமணம், சமய கருத்தரங்குகள் ஆகியவற்றை நடத்த ஏதுவாக 2 மாடிகளில் பல்நோக்கு மண்டபம் ஒன்றும் அமைகிறது. 2ஆம் பகுதியில் தங்கும் விடுதியுடன் கூடிய சமய கல்லூரி அமைகிறது. 3ஆம் பகுதியாக 1200 பேருக்கான மாநாட்டு மண்டபம் ஒன்றும் அமைக்கப்படும். ஸ்லாங்கூர் மாநில அரசின் அனுமதியுடனும் மலேசிய இந்து சங்கத்தின் ஆதரவுடனும் இத்திட்டத்தின் கட்டுமான பணிகள் செயல்பட்டு வருகின்றன.